ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்களின் பரிசீலனை விறுவிறுப்பு. திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் மற்றும் நாதக வேட்பாளர் சீதாலட்சுமியின் மனு ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. நாதக எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது குறித்து வரும் திங்கட்கிழமை மாலை தெரிவிக்கப்படும். நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தீவிர பிரச்சாரத்தில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருடன் அமைச்சர் முத்துசாமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை திங்கட்கிழமை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்க காவல் ஆணையத்தில் மனு அளித்திருந்த நிலையில் காவல்துறை அனுமதி. பரந்தூர் செல்லும் விஜய்க்கு கட்டுப்பாடுகளை விதித்தது காவல்துறை. 2 இடங்களில் சந்திப்பை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் ஒரு இடத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தல். இந்தியா கூட்டணியில் இணைய தவேக தலைவர் விஜய்க்கு செல்வ பெருந்தகை அழைப்பு. இந்துத்துவா சக்திகள் அழிய வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் எனவும் கருத்து. சென்னை அமைந்தகரையில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநாடு தொடக்கம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தொடங்கி வைத்த நிலையில் முதலமைச்சர் இன்று உரையாற்றுகிறார். திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் தபார் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமைக்க அனுமதி. சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என எதிர்பார்ப்பு. ரவுடி பாம் சரவணனை ஆந்திரா அழைத்து சென்று விசாரணை நடத்த போலீசார் முடிவு. ரவுடி பன்னீர்செல்வத்தை கூடூர் ஆற்றங்கரையில் வைத்து எரித்துக் கொன்றதாக வாக்குமூலம் அளித்த நிலையில் விசாரணை. கரூர் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த காவலர் போக்சோவில் கைது. வெங்கடமேடு காவல் நிலைய காவலர் இளவரசன் கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் நெக்குந்தியில் அம்பேத்கர் படம் அவமதிப்பு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மற்றும் விசிகவினர் சாலை மறியல். திருவண்ணாமலையில் ஏசி கேஸ் வெடித்து விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அடைத்த தீயணைப்புத் துறையினர். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். 700 காளைகள் களம் காணும் நிலையில் தீரத்துடன் நடக்கும் காளையர்கள். தம்பி விட்டாதீங்க நண்பா நண்பா விட்டாதீங்க ஆறுமை ஆறுமை விட்டாத சூப்பர் படி சூப்பர் படி ஆறுமடா 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 மாறுபடி மாறு. நடிகர் ரவி ஆர்த்தி தம்பதி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை தோல்வி. வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை குடும்ப நல நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்கா பள்ளிவாசல் கந்தூரி விழாவிற்கு ஆடு கோழிகளை எடுத்து செல்லக்கூடாது. வழிபாடு நடத்த மட்டுமே அனுமதி வழங்கி காவல்துறையினர் உத்தரவு. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் தியாகராஜரின் 178வது ஆராதனை விழா கோலாகலம்.
1000 கர்நாடக இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா கோலாகலம். 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் உற்சவர்கள் கொண்டுவரப்பட்டு புனித தீர்த்தவாதி நடைபெற்றது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளால் விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. மதுரை, சென்னை இடையேயான சேவை கட்டணம் 13,000 வரை உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. சைபர் குற்ற விசாரணைகள் குறித்த ஒப்பந்தத்தில் இந்தியா, அமெரிக்கா கையெழுத்து. மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பு. 981 வேட்பாளர்கள் 1521 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததாக அறிவிப்பு. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பளிக்கிறது செல்டா கிழமை நீதிமன்றம். சிபிஐ உரிய விசாரணை மேற்கொள்ளவில்லை என கொல்கத்தா பெண் மருத்துவர் தந்தை புகார். டிஎன்ஏ அறிக்கையில் 6 பேருக்கான ஆதாரங்கள் இருந்தும் ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்புடைய மூடா வழக்கு. 300 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. ஹைதராபாத்தில் 13 நிமிடங்களில் 13 கிலோமீட்டர் கடந்து செல்லப்பட்ட இதயம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு துரித உதவிய மெட்ரோ நிர்வாகம். நடிகர் சைஃப் அலிகான் மீது கத்தியால் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். தப்பி ஓடியவரை பிடிக்க 30 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரம். கணவரும் நடிகருமான சைஃப் அலிகான் பலமுறை கத்தியால் குத்தப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன். சம்பவத்தை நினைவு கூர்ந்து நடிகை கரீனா கபூர் வருத்தம். வெறும் 20 நிமிடங்களுக்கு முன்னதாக மரணத்திடமிருந்து தப்பித்தோம். வங்கதேசத்திலிருந்து தப்பியது குறித்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கண்ணீருடன் பேசிய ஆடியோ வைரல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,480 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,435க்கு விற்பனையாகிறது.